சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு 6வது நாளாக 100க்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஹரிஷ், தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று தூய்மை பணியாளர்கள் என்னென்ன பிரதான கோரிக்கைகளை முன்வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தையில் இதுவரை ஈடுபட்டு இருக்கிறார்களா? அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, சென்னையில் இந்த தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவது எதிர்த்தும் பணி நிரந்தரம் மற்றும் குறைந்தபட்ச ஊதிய கோரிக்கைகளையும் வலியுறுத்திதான் ரிப்பன் மாளிகை மற்றும் அதன் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் போராட்டமானது பல்வேறு கட்டங்களால் நீடித்து வருகிறது. அந்த வகையில இன்று 6வது நாளாக இந்த போராட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டமானது இந்த போர் மார்க்கெட் இருக்கக்கூடிய பகுதியில் தொடங்கப்பட்டு ரிப்பன் மாளிகையை நோக்கி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பேரணியாக திரண்டு வந்தார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதியும் பங்கேற்றுக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேலாக ரிப்பன் மாளிகைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் காவல்துறை தரப்பில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியாக இந்த பகுதியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியானது ஒரு முறையான பராமரிப்பு இல்லாமல் இரும்பு கம்பிகள், கற்கள் போன்றவற்றையும் கடப்பதால் அந்த பகுதியில் தூய்மை பணியாளர்கள் போராட இயல முடியாத காரணத்திற்காக அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையானது நீடிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேல் ரிப்பன் மாளிகையை கதவை தள்ளி காவல்துறையினரிடம் தள்ளுமுறை ஏற்பட்டு அலுவலகத்திற்கு உள்ளே சென்று அமர்ந்து போராட்டத்தில் கையில் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்திற்கு மேலே, ஏனென்றால் கடந்த ஆட்சியின் போதும் அவர்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாததும் தற்பொழுது அமைந்திருக்கும் ஆட்சியும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அதனால் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர்கள் அதிகாரிகள் தரப்பிலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு வேறு மாற்று இடம் நாங்கள் அமைத்து தரோம், அது வரைக்கும் நீங்கள் அலுவலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை மனது ஒரு சுமூகமாகி தற்பொழுது அவர்கள் வெளியே அமர்ந்து, அதாவது ரிப்பன் மாளிகைக்கு அருகே இருக்கக்கூடிய வெளியே அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பெண்களுக்காக அந்த மாணவர்களுக்கும் போன்ற கோரிக்கைகளும் முன்வைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. அதே சமயம் இந்த உள்ளாட்சி அமைப்பில் கொண்டு வரப்படும் அந்த 12 மணி நேர கூடுதல் வேலையும் அதில் குறைத்து பழையபடியாக 8 மணி நேரம் அந்த வேலை முறையை கொண்டு வர வேண்டும் தான். அதே போலதான் அந்த தனியார் மையக்கு வேலை போனால் அது பறிபோகும் ஒரு அபாயமாக தான் இருக்கிறது. அதே சமயம் பணி நிரந்தரம், அந்த நீண்ட காலம் பணிபுரியும் அந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என அந்த கோரிக்கைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் நேற்று சட்டசபையில் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த தூய்மை பணியாளர் நாங்கள் அழைத்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருக்கார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பிலும் உழைப்பர் உரிமை இயக்க தலைவர் பாரதி தெரிவித்திருக்கார். நேற்றைய தினமே அமைச்சரும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் அமைச்சரின் அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதது போல்தான் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளுக்குமே அமைச்சர் நான் முதல்வரிடம் பேசிக்கொண்டு கலந்தால் பேசிக்கொண்டு அதற்கு பின்பு நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என அது போன்ற வார்த்தையை தான் அமைச்சர் கூறியிருக்கிறார். அதனால் எங்களுக்கு இந்த அரசாங்கம் மேல் ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் இன்று 6வது நாளாக இந்த போராட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு கடந்த ஆட்சி செவி சாய்க்கிறது போலும் தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சியும் செவி சாய்க்கவில்லை என்றால் இந்த போராட்டம் நாளை 7வது நாளாக தொடங்கும். அதே சமயம் 100வது வரைக்கும் தொடங்கும் என அந்த தலைவர் தெரிவித்திருக்கிறார். யுவராணி, சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள சூழ்நிலையை எடுத்துரைத்தமைக்கு நன்றி ஹரிஷ்.